பவுலும் சீலாவும் சிறைக்குள்ள போயிட்டாங்க. இப்போ சிறைச்சாலையில நடுராத்திரியில, எப்போ நடுராத்திரியில, எல்லாம் சொல்லுங்க நடுராத்திரியில. இப்போ என்ன டைம்? நடுராத்திரியில. எல்லாம் சத்தமா சொல்லுங்க நடுராத்திரியில. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி என்னவா? உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, ஜெபம் பண்றவனை எங்க விட்டாலும் சும்மா இருக்க மாட்டான். ஊர்ல இப்படி சொல்லுவாங்க, ஆமா, இரும்பு அடிச்சவன் கையும் சரங்கு பிடிச்சவன் கையும் என்ன பண்ணாது? இரும்பு அடிச்சிருக்கிறான் பாருங்க, அவன் கை சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. சரங்கு பிடிச்சிருந்தா யார் இருக்கிறாங்கலாம் பார்க்க மாட்டான். யார் இருக்காங்களா, நிற்கிறாங்களா, செறிஞ்சு வச்சிருவான். அங்க பாருங்க, நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க? கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதிலேயே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள், நல்லா கவனிங்க, ஜெபம் அதிகமானா அஸ்திபாரம் அசையும். வியாதி ஒரு அஸ்திபாரம், கடன் ஒரு அஸ்திபாரம், குழந்தை இல்லாமை ஒரு அஸ்திபாரம், வீடு கட்ட முடியல ஒரு அஸ்திபாரம், லேண்ட்ல பிரச்சனை இருக்கு ஒரு அஸ்திபாரம், ஏதோ ஒரு போராட்டம் அஸ்திபாரம், கணவன் குடிய விடல, ரட்சிக்கப்படல ஒரு அஸ்திபாரம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஜெபத்தை அதிகமாக்குங்கள், அஸ்திபாரம் அசையும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஜெபத்தை அதிகமாக்குங்க. ஐயா, ஜெபத்தை அதிகமாக்கு, அஸ்திபாரம் அசையும். அம்மா, ஜெபத்தை அதிகமாக்குங்க, அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைப்பார்.